தேநெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தோட்டத்தில் நெல்லிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு, பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அதை இன்றைக்கி சண்டே நாங்கள் நெல்லிக்காய் எல்லாத்தையும் பறித்து இன்றைக்கி நாங்கள் தேநெல்லிக்காய் செய்ய போகிறோம். வாங்க தேநெல்லிக்காய் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நாட்டு நெல்லிக்காய், அது ஹைப்ரிட் கிடையாது. நெல்லிக்காய் நிறையா இருக்குது. இவ்வளோ நெல்லிக்காய் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் தோட்டத்தில் காய்ச்சிருக்கு. இப்போ நம்ம நெல்லிக்காய் தேநெல்லி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். நம்ம இட்லி அவிக்கிற பாத்திரத்தை வச்சு இப்போ இந்த நெல்லிக்காய் நல்லா கழுவி அது ஃபுல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்குவோம். நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதை மட்டும் இப்போதைக்கு நெல்லிக்காய் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நாங்கள் ஒரு 1.5 லிட்டர் தேன் வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறதுக்கு இப்போ ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். இப்போ இதை நெல்லிக்காய் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை லைட்டாக அவிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி தெரியுது பாருங்கள், நல்லா வெந்தது, தோல் உரிஞ்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்ருவோம். இப்போ இதை தட்டில் கொட்டியாச்சு. இதை லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வெயிலில் அந்த தண்ணியெல்லாம் உணர அளவுக்கு காய வச்சுக்குவோம். ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டியதில்லை, சும்மா லேசாக அந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் இதாகிற வரைக்கும் காய வச்சுக்குவோம். இப்போ நல்லா அந்த தண்ணி சத்தெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்குவோம். இப்போ அரை போட்டுட்டோம். அதுக்கு மேலே அப்படியே தேனை ஊற்றணும். எல்லா இதுலேயுமே படுற மாதிரி, நல்லா ஊறுற மாதிரி தேனை அப்படியே ஊற்றிக்கணும். நம்ம நெல்லிக்காவுக்கு மேலே வர வரைக்கும் தேன் ஊற்றிக்கணும். அப்போ தான் நெல்லிக்காய் அதில் நல்லா ஊறும். இப்போ மறுபடியும் அதோட மேலே இன்னொரு பேட்ச் போட்டுக்குவோம். இப்போ மறுபடியும் தேனை ஊற்றி இப்போ நல்லா ஊற வச்சுருவோம். நல்ல சுத்தமான நாட்டு மலந்தேனுங்க. தேன் ஒரிஜினல் தேன். நாங்கள் தேன் எடுக்கிறவங்கள்ட்ட வாங்கின தேன் இது. இப்போ நம்ம கடையிலெல்லாம் போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேன் நெல்லின்னு சொல்லி வாங்கும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு நாட்டு சக்கரை பாகு இந்த மாதிரி ஊற்றி மேலால் ஊற்றி காய வச்சுருப்பாங்க. அது கடையில் விற்கிறாங்க. நம்மள வீட்டில் இது மாதிரி தேனை வாங்கி ஊற வச்சு செஞ்சோம்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. இது தேன் நெல்லி ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம்னா ஒரு 4 நெல்லிக்காய் சாப்பிட்டா கூட 450 கிராம் கால்சியம், விட்டமின் சி சத்து நம்ம மாத்திரை சாப்பிட்றதுக்குரிய சமமும். அதனால் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. முடியும் நல்லா வளரும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா இந்த தேனில் நல்லா ஃபுல்லாக நல்லா ஊறிச்சுன்னா நம்ம குலோப்ஜாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி வீட்டிலே வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். இவ்வளோது செய்யணும்ல, நம்ம கொஞ்சமாக வாங்கி கூட நமக்கு தேவைக்கேற்ப செஞ்சுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட நெல்லிக்காய் நிறையா இருந்துச்சுன்றனால நிறைய போட்டு செய்வோன்னு சொல்லி செஞ்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் தேனில் ஊற வச்சுட்டோம். இப்போ ஒரு வெள்ளை துணி, அந்த பாட்டிலோட அளவு வச்சு நம்ம ஒரு வெள்ளை துணியை கட் பண்ணி, அந்த துணி பறக்காமல் இருக்கக்காண்டி நாங்கள் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 பாட்டிலையும் ஒரு வெள்ளை துணியை போட்டு
ரப்பர் பேண்டை போட்டு நம்ம வெயிலில் வந்து இதை காய வைக்கணும். வெயிலில் வந்து சூரிய ஒளி போடுற மாதிரி ஒரு 5லேருந்து 7 நாள் வரைக்கும் வச்சு வச்சு எடுக்கணும். அப்போ நல்லா தேன் வந்து ஊறிடும். தேன் வந்து நம்ம டைரெக்டாக வைக்கும்போது பாட்டிலில் கீழே வைக்கக்கூடாது. ஒரு தட்டிலையோ ஒரு பாத்திரத்துலையோ நம்ம வந்து ஏன்னா கண்ணாடி பாத்திரம்ல, அதனால் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வச்சிட்டோன்னு சொன்னோம்னா அது பாட்டுக்கு நல்லா காஞ்சிரும். நம்ம காய காய அதோட கலரும் மாறும். தேனெல்லாம் அடியில் அப்படியே நின்றும். மேலால் பார்க்கும்போது தண்ணியாக எதுத்து எதுத்து வர மாதிரி இருக்கும். நல்லா வித்தியாசம் தெரியும். வித்தியாசம் தெரியுதா பார்த்தீங்களா? மேலே வந்து நெல்லிக்காயோட கலர் வந்து தண்ணியாக அப்படியே நிற்கிது. கீழே ஃபுல்லாக அப்படியே தேன் இருக்குது. இதே மாதிரி 7 நாளைக்கு காய வச்சு இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரம் போட்டோம், எப்படி எல்லாமே நல்லா ஊறி எப்படி அடியில் இதாக இருக்குன்னு பாருங்கள். நெல்லிக்காயோட கலரை பாருங்கள், நல்லா எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. உண்மையாகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குலோப்ஜாம் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இனிப்பாக ஸ்வீட்டாக இருக்கும். டெய்லி 2 நெல்லிக்காய் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா விட்டமின் சி சத்து நிறையவே கிடைக்கும். பிள்ளைங்களுக்கும் முடி கொட்டாது, முகமும் நல்ல சருமமாக அழகாகவும் இருக்கும். அதனால் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். எங்கள் அம்மா செஞ்ச இந்த தேன் நண்டு வந்து வேறு லெவல், ஃபேண்டாஸ்டிக். இந்த கொட்டையை எடுத்துகிட்டு இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூனு வாயில் அள்ளிப்பிட்டிங்கன்னா கரைஞ்சிடும். நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.